தமிழ்நாட்டுக்கா இருக்கட்டும், தமிழர்களுக்கா இருக்கட்டும், ஒரு கட்சி எவ்வளவு துரோகங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கான துரோகங்களை செஞ்ச ஒரு கட்சின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு அதே காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சிருக்க நபர் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். இன்னைக்கு அதே காங்கிரஸ் கட்சி, அதாவது நீங்க ஊழல் செஞ்சாங்க திமுக, தீய சக்தி திமுகன்னு சொல்ற காலகட்டங்கள்ல அதற்கு எல்லாத்திற்கும் உடந்தையாக இருந்த ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு அதே கட்சி கூட நீங்க கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் கிடையாதா? ஜனநாயகத்தை பற்றியும் மாநில உரிமையை பற்றியும் பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு கட்சி இங்க இருக்கு அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். அப்படி ஒரு காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சுட்டு மாநில உரிமையை பற்றி பேசுவது, ஜனநாயகத்தை பற்றி பேசுவது, கல்வி பொதுப்பட்டியல இருக்கிற காரணம் காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு நீங்க எந்த கட்சியுடன் கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. சோ இது எல்லாவற்றையும் செஞ்ச ஒரு கட்சியை நீங்க அருகாமையில வச்சுக்கிட்டு நீங்க மாநில உரிமை இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்பொழுது ஒரு கேலி கூத்தாதான் மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் எப்படி கூச்சமே இல்லாம ஜனநாயகத்தை பற்றியும் மாநில உரிமைகளை பற்றியும் பாடம் எடுக்கிறாருன்னு தெரியல. ஜனநாயகத்தை பற்றியும் மாநில உரிமையை பற்றியும் பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு கட்சி இங்க இருக்கு அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். அப்படி ஒரு காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சுட்டு மாநில உரிமையை பற்றி பேசுவது, ஜனநாயகத்தை பற்றி பேசுவது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசும்பொழுது ஒரு அடிப்படை புரிதல் இல்லை விஜய்க்கு அப்படிங்கிறதான் நம்மளால எடுத்துக்க முடியும். அதாவது தமிழ்நாட்டுக்கா இருக்கட்டும், தமிழர்களுக்கா இருக்கட்டும், ஒரு கட்சி எவ்வளவு துரோகங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கான துரோகங்களை செஞ்ச ஒரு கட்சின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு அதே காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சிருக்க நபர் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். இன்னைக்கு அதே காங்கிரஸ் கட்சி, அதாவது நீங்க ஊழல் செஞ்சாங்க திமுக, தீய சக்தி திமுகன்னு சொல்ற காலகட்டங்கள்ல அதற்கு எல்லாத்திற்கும் உடந்தையாக இருந்த ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு அதே கட்சி கூட நீங்க கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் கிடையாதா? காங்கிரஸ் கட்சி அப்படி என்னப்பா தமிழர்களுக்கு துரோகம் இழைச்சிருச்சு, அப்படி என்ன தமிழகத்துக்கு துரோகம் இழைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா நிறைய விஷயங்களை பட்டியலிடலாம். ஸோ அதை பற்றியான ஒரு விரிவான காணொலி தான் இது. தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு பிந்தியான ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. காங்கிரசுடன் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி நேற்று அவர்களை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை சந்திச்சு அவங்கள வரவேற்ற விஷயங்கள்லாம் நம்ம காட்சி ஊடகங்களை பார்த்துருப்போம். ஸோ காங்கிரஸ் கட்சி இங்க என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது முன்னெடுத்தாங்க, எதற்கெல்லாம் இங்க பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வைக்கப்பட்டது, என்ன மாதிரியான அநீதி அழைச்சாங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ அதை வச்சே நம்ம பேசலாம் கூட எடுத்துக்கலாம். முதலாவதா ஹிந்தி எதிர்ப்பு, அதாவது தமிழகத்துல பொதுவா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, மத்திய அரசு ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, இல்லை இங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை கண்மூடித்தனமாக மறைக்கணும், ஆளுங்கட்சி கண்மூடித்தனமாக அந்த விஷயங்களை மறைச்சு மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா இவங்க எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் என்னவா இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு. ஸோ இந்த ஹிந்தி எதிர்ப்பு முதலாவதாக எங்க பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது, யார் ஆட்சியில இருக்கும் பொழுது பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் இதே விஷயங்களை முன்னெடுத்தாங்க. அதாவது ஹிந்தி மட்டும்தான் அலுவல் மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வந்ததுனால தான் இங்க ஹிந்திக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டமே முன்னெடுக்கப்பட்டுச்சு அன்றைய காலகட்டங்கள்ல, 60 காலகட்டங்கள்ல. ஸோ இன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை கூட வச்சுட்டு எந்த ஒரு அடிப்படை புரிதலுமே இல்லாம காங்கிரஸ் கட்சியை கூட வச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. ஹிந்தி எதிர்ப்பு, மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, நாங்க 3 லாங்குவேஜ் பாலிசி இங்க தமிழ்நாட்டில் அமல்படுத்த விட மாட்டோம், இந்த மாதிரியான விஷயங்களை பேசிட்டு வர்றாரு. யார் கூட நம்ம கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் திரும்பி பார்க்கணும் விஜய் அவர்கள். இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, அன்றைய காலகட்டங்கள்ல, அதாவது 1968 இருக்கட்டும், 1986 இருக்கட்டும், கொண்டு வந்த அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதாவது கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த அறிமுகத்துல ஹிந்திக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. இந்த காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில வச்சுக்கிட்டு இவங்க எந்த மாதிரியான ஒரு அரசியலை செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம வருங்காலத்துல பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம், நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசுவாரு. நீட் தொடர்பான எதிர்ப்பு காலகட்டங்கள் வந்த பொழுது அனிதா அப்படிங்கிற ஒரு மாணவி இறந்து போயிருந்தாங்க. ஸோ அங்கேயுமே விஜய் அவர்கள் போயிருந்தாரு. அன்றைய காலகட்டங்கள்ல விஜய் அவர்களுக்கு பெரிதாக அரசியல்ல நாட்டம் இல்லாத ஒரு காலகட்டம். ஸோ அப்பொழுதே விஜய் அவர்கள் அங்க போயிருந்ததை பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ விஜய்
விஜய் அவர்கள் தொடர்ச்சியா நீட்டுக்கு எதிரான அந்த குரல் எழுப்பிட்டு வராரு. இந்த நீட் தொடர்பான விஷயங்களுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது யூபிஏ காலகட்டங்கள்ல. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் இந்த நீட் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது. இது எல்லாவற்றையும் மறைச்சிட்டு எப்படி அரசியல் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த ஜல்லிக்கட்டு தடை, அதாவது ஜல்லிக்கட்டு தொடர்பான ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து தமிழகத்தில் முன்னெடுக்கப்பட்டுச்சு 2017 காலகட்டங்கள்ல. இந்த ஜல்லிக்கட்டு தடை அப்படிங்கிற குறித்து பேசும்பொழுது விஜய் அவர்களுமே ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார் நினைக்கிறேன். அன்றைய காலகட்டங்களில் மெரினால நடந்த போராட்டத்தில் கூட அவர் கலந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் வெளியாச்சு. இந்த ஜல்லிக்கட்டு தடையாகிறதுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா, இன்றைய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர், தேசிய அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தான். ஜெயராம் ரமேஷ் அவர்கள் மத்தியில் பொறுப்பு வகிக்கும் பொழுதுதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து முன்னெடுக்கப்படுது. அதற்கு பிறகாக தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அந்த தடையுமே வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுமே முன்னெடுக்கப்பட்டுச்சு. காங்கிரஸ் உடனான இந்த கூட்டணி விஜய் அவர்கள் அமைத்திருக்கும் பொழுது இதுல குறிப்பா இன்னொரு விஷயமே கவனிக்கணும். அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளாவில் வந்து முல்லை பெரியார் தொடர்பான அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அங்க காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைக்க போறாங்க. இப்ப வருகாலங்களில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அங்க காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தபடியா பார்த்தோம்னா கர்நாடகாலையுமே வந்து மேகதாது தொடர்பான அந்த பிரச்சனையுமே போயிட்டு இருக்கு. அங்க வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி. இது எல்லாவற்றையும் எப்படி விஜய் அவர்கள் சமாளிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே முன்னாடி இருக்கு. ஏன்னா இது எதையுமே கடந்து போயிட முடியாது. இது எல்லாத்துலயுமே வந்து தமிழர்களுக்கான உரிமை வந்து மீறப்படும் பொழுது விஜய் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்ல போறாரு அப்படிங்கிறது நாடே காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக வருகாலங்களில் இது தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு மாநில உரிமையை பேசக்கூடிய இதே விஜய் அவர்கள் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுதும், அவர்கள் ஆதரவு பெற்ற கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுதும் ஆட்சி கலப்புமே அன்றைய காலகட்டத்தில் நடந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த அரசை வந்து கவிழ்க்கிறது, ஸோ மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு முரணாக பண்றது, இது எல்லா விதமான மாநில உரிமை மீறல்கள் எல்லாத்தையும் பண்ண ஒரு கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி. 91 காலகட்டங்களில் சந்திரசேகர் அவர்கள் காங்கிரஸினுடைய ஆதரவோடு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அன்றைய காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் ஆட்சி கலப்பு செஞ்சாங்க. ஸோ இதே காங்கிரஸ் கட்சி தான் அன்றைக்கும் மாநில உரிமையை மீறி எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்தாங்க. 76 இந்தியா முழுக்க எமர்ஜென்சியை கொண்டு வந்த இதே காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் மாநில உரிமையா இருக்கட்டும், நம்மளுடைய பேச்சு உரிமையா இருக்கட்டும், பத்திரிகை சுதந்திரம், இந்த மாதிரியான எல்லா சுதந்திரத்தையும் முடக்கின ஒரு கட்சியை நம்ம கண்கூடா பார்க்க முடிஞ்சுச்சு அன்றைய காலகட்டங்களில். இது எல்லாவற்றையும் தாண்டி விஜய் அவர்கள் அவருடைய வாக்குறுதி மேனிஃபெஸ்டோல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கல்வியை திரும்பவும் நாங்கள் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதியுமே கொடுத்திருக்காரு. நீட் தொடர்பான விஷயங்கள்லையுமே வந்து அவர் அதை தான் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்ததுன்னா இந்த மாதிரியான எந்த ஒரு சச்சரவுகளுமே வராது, எந்த ஒரு சிக்கல்களுமே தமிழகம் வந்து சந்திக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த கல்வி வந்து எப்படி பொதுப்பட்டியலுக்கு போச்சு அப்படிங்கிறத மறந்துட்டு அவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிற காரணம் காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு நீங்க எந்த கட்சியுடன் வந்து கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. ஸோ இது எல்லாவற்றையும் செஞ்ச ஒரு கட்சியை நீங்க அருகாமையில் வச்சுக்கிட்டு நீங்க மாநில உரிமை இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்பொழுது ஒரு கேலிக்கூத்தாதான் மக்கள் பார்ப்பாங்க. இது எல்லாவற்றுக்கும் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாவற்றையும் எப்படி நியாயப்படுத்த போறார் விஜய் அவர்கள் வருங்காலத்துல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.